Hi friends, welcome to TNPSC Max Sir. 3t square plus 2t minus 8 மற்றும் 12t square minus 22t plus 8 ஆகியவற்றின் மீப்போவாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்தா நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணோம் நமக்கு தெரியும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் 3, 8 இருக்குது. இது ரெண்டு இது இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது 24ன்னு கிடைக்கும் நமக்கு. -24 அதாவது மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ்னு வரும். இங்கே ப்ளஸ் 2tன்னு இருக்குது. அதாவது ரெண்டு நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணும்போது -24 கிடைக்கும். இங்கே வந்து ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு வந்து ப்ளஸ் சைன் வரும், சின்ன நம்பருக்கு வந்து மைனஸ் சைன் வரும். ஏன்னா மல்டிப்ளை பண்ணும்போது -8ன்னு வருது அதனால். இப்போ வந்து 24ஓட ஃபேக்டர்ஸ்லாம் பாருங்கள். 24 வந்து 2 × 12 போடலாம். அடுத்து 3 × 8 போடலாம். அடுத்தது 4 × 6 போடலாம். இது வந்து 3 இது மைனஸ் பண்ணி பாருங்கள், இது -5ன்னு வரும், அது வராது. அடுத்தது இதை பண்ணி பாருங்கள், இது 2ன்னு வருது. 64 பண்ணால் 2ன்னு வருது பாருங்கள். இப்போ வந்து 6க்கு பெரிய நம்பர் வந்து ப்ளஸ் போடணும்னு சொல்லியிருக்கான். ப்ளஸ் வந்து 6t மைனஸ் வந்து 4t. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். 3t ஸ்கொயர் ப்ளஸ் 6t மைனஸ் 4t மைனஸ் 8ன்னு வருது. இதை வந்து இது பண்ணோன்னா 3t காமனாக வெளில எடுக்கிறோம். இப்போ t + 2ன்னு இதில் வரும். இதில் வந்து -4 காமனாக வெளில இருக்கிறோம், t + 2ன்னு வருது. இப்போ இதுலேருந்து என்ன t + 2 காமனாக வெளில எடுத்தால் 3t - 4ன்னு நமக்கு கிடைக்கிது. அடுத்தது பாருங்கள், 12t ஸ்கொயர் -22 + 8. இதை வந்து 2 வந்து பிரிச்சுக்கலாம். 2 வந்து காமனாக இருக்கிறதுனால 2 வந்து வெளில எடுத்துக்கலாம். 2 × 6t ஸ்கொயர் மைனஸ் 11t ப்ளஸ் 4ன்னு வரும். அதே மாதிரி இதுவும் 24 வருது. இங்கே வந்து மைனஸ் சைன் இருக்குது. ரெண்டு சிம்பிள் வந்து மைனஸ் சைன் இருக்கிறதுனால இது ப்ளஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ ரெண்டுமே மைனஸ் சைன் தான் வரும். அதே மாதிரி ரெண்டுத்தையும் இது பண்ணும்போது 11 வரணும். ஆட் பண்ணும்போது இதை ரெண்டுத்தையும் பாருங்கள், 14 வருது. 3, 8 பண்ணால் தான் 11 வருது. அப்போ 3, 8 தான் இது கரெக்டாக இருக்கும். 2 × 6t ஸ்கொயர் மைனஸ் 3t மைனஸ் 8t ப்ளஸ் 4. இதிலேருந்து காமனாக வெளில எடுக்கலாம். இதுலேருந்து என்ன காமனாக வெளில எடுக்கலாம்? இதில் 2t காமனாக வெளில எடுக்கலாம். 2t காமனாக வெளில எடுக்கும்போது 3t மைனஸ் 4. இது ரெண்டுத்தையும் மாற்றி போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து 1 மட்டும் எடுக்கலாம். 1 மட்டும் எடுத்தால் 3t - 4ன்னு வரும். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். இப்போ 3t - 4 காமனாக இருக்குது. 3t - 4 × 2t + 1ன்னு வருது. HCF தான் கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். 3t - 4 காமனாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் இது கரெக்ட் ஆன்சர். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.